அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். காலையில் போட்ட செய்தி இன்னும் பார்க்கலைன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இது மாலை நேரத்துக்கான செய்தி. காலையில் போட்ட வீடியோவிலையும் பல மிக முக்கியமான தகவல்கள் இருக்குது. 100 ஃபீல்ஸ் 40 வருட காலமாக இந்த 100 ஃபீல்ஸ் மாறவில்லை, மாறவும் மாறாது. ஷேக் ஜாபர் அல் அஹ்மத் அல் சபா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்டர்நெட் மீண்டும் குவைத்தில் ஸ்லோவாக ஆரம்பித்தது. சிக்கியது சோபா. விரைவில் தளபாட கடைகளுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியின் அதிரடி சோதனைகள் வரும். உணவுகளை திறந்து வைக்க வேண்டாம். மிக முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ இருக்குது, தயவுசெய்து பாருங்கள். அதே போல் வாகன ஓட்டுநர்களே டயர் வாங்கும்போது நிச்சயமாக நீங்கள் சில விடயங்களை கவனிச்சே ஆகணும். காதிம் ஷோன் நிலவரம் என்ன? தற்போது கலவரமாகி உள்ளது பலரிடமும். ஏன் இன்னும் ஒரு மாதம் நீடிக்குமா என்ற கேள்வி. குதிரை வண்டியில் கிளம்பினார் சஜித். நாட்டில் குதிரை வண்டிதான் கடைசியில் மீதமாகுமா? இலங்கையர்கள் கத்தாரிலிருந்து பெறப்பட்டார்கள் அனுரைக்காக. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா எதிர்வரும் நாட்களில் அதிக மழை வீழ்ச்சியை குவைத்தும் சந்திக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். தயாராக இருங்க. الأمطار متوقع بإذن الله تعالى بالكويت. متوقع أن تتأخر علينا الأمطار لأن الجو لا يزال حار مع طلوع النجم الثاني من نجوم السيل، وهذا بسبب التغيرات المناخية وارتفاع حرارة الأرض والاحتباس الحراري. فالحرارة تبخر أي نسبة رطوبة تصعد إلى طبقات الجو العليا، وبالتالي ما تتكون هذه الغيوم ولا نشهد الأمطار. فمتوقع إن شاء الله خلال الفترة القادمة مع برودة الجو وابتعاد الشمس عن خط الاستواء السماوي أنها تميل حرارتها على الرياح الشمالية اللي بالأصل باردة، وتنخفض درجة الحرارة، ونشهد تكثيف للغيوم وأمطار خفيفة. لكن الخوف من الأمطار الغزيرة نهاية شهر 10 ومنتصف شهر 11. هذا موسم ضربة الحيمر، وتشكل العواصف الجوية بسبب تدافع الرياح مع بعضها، وتكون الرياح المتقلبة العنيفة الهابطة الشمالية واللي محملة بالرطوبة الجنوبية، وبالتالي نشهد أمطار غزيرة تسمى عندنا بالكويت بالديمة. فيجب أن نستعد لها في هذه الأوقات والأمطار الغزيرة. عدم الخروج إلا وقت الضرورة، فنقعد في بيوتنا أفضل من الخروج في هذه الأجواء، لا قدر الله تسبب حوادث وغرق الشوارع. والله يحفظكم. குவைத்தினுடைய பல பிராந்தியங்களில் தற்போதைய சூழலில் இன்டர்நெட் வலையமைப்புகள் மிகவும் மெதுவாகவே நகர்கின்றது. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இன்டர்நெட். இது சில பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகவும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதில் 190% சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்க்ளூடிங் மீ, நான் உட்பட அனைவருக்குமே. இப்போ ஒரு வீடியோ நாங்கள் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சு கன்வெர்ட் பண்ணி எடிட்டர்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். இதில் மற்ற வேலைகள் எல்லாமே ஒரு அரை ஹவரில் முடிஞ்சாலும் இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது தான் சாதாரணமாக என்னுடைய வீடியோக்கள் 2GB 3GB வீடியோ அதை அப்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு அரை ஹவர் 1 ஹவர் ஆகிடுது. சாதாரணமாக 3 மணிக்கு ரெடி பண்ண வீடியோ அப்லோட் ஆகி முடிகிறதுக்கு 4-4:30 ஆகிடும். அதுதான் தாமதம். பார்க்கலாம் விரைவில் அதுக்கான தீர்வு கிடைக்குமா அப்படின்னு. அதே போல் கானோன் இப்போ ரீசெண்டாக காதிம் டு ஷூனுக்கான கானோன் கிடைத்தது. 9ஆம் மாதம் 12ஆம் திகதி. இன்னும் 4 நாட்களே மிகிதமுள்ள நிலையில் இன்னமும் 1 மாதம் 2 மாதம் நீடிக்குமா அப்படின்ற கேள்வி பலரிடமும் இருக்குது. ஆனால் அதை பற்றின ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு, கோரிக்கை வச்சாங்க. ஆனால் அதுக்குரிய ரிப்ளை இன்னும் கிடைக்கல. அதுக்கிடையில தான் உள்துறை அமைச்சர் ஒவ்வொரு இடங்களாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? அதால் அதுக்குரியான சரியான தீர்வு கிடைக்கல. ஆனால் இதுக்கு பிறகு யாருமே போகாதீங்க காதிம் ஷூன் மாற்றுறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன் 12ஆம் தேதி தானே முடியுது அப்படின்னாலும் இல்லை, சிஸ்டமில் ஃபுல்லாகவே எல்லா அப்ளிகேஷனும் நிறைஞ்சிருக்கிறதால இப்போதைக்கு புதிதாக போகிறவங்க யாரையும் பாரம் எடுக்கிறாங்க இல்லை. ஏதோ உங்கள் வாய்ப்பு, உங்கள் நேரம் நல்லா இருந்தால் உங்களுடைய கஃபீல் ஏதாவது பேசி கதைச்சி எடுக்க முடிஞ்சால்
உண்டு. மற்றும்படி இப்போ நிறைய பேர் ரீசெண்டாக எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இப்போ நேற்று போனோம், இப்போ இந்த 9ஆம் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு போனவங்க யாருக்குமே ரிக்வஸ்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க முடியாது அப்படின்னு. ஏன்னா இங்கே இன்னமும் ப்ரோசஸிங்கில் நிறைய இருக்குது, அதால் அதை தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடும் இருக்குது. அதே போல் காதிம் ஷூன் மாற்றும் போது தயவு செய்து உங்களுடைய எக்ரிமெண்ட், உங்களுடைய சரியான எல்லா கான்ட்ராக்ட்களையும் வந்து பார்த்துக்கோங்க. காதிமுக்கு ஷூன் அவசரமாக மாற்றின மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் காதிமில் இருக்கும்போது ஏதாவது பிரச்சனைனா தூதரகம் மூலமாக அணுகி உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கொள்ளலாம். ஆனால் ஷூனுக்கு போனீங்கன்னா அதுக்கு பிறகு ஷூன்லேருந்து நீங்கள் ரிலீஸ் எடுக்கிறன்னா கூட சாதாரணமாக அகலி வீசா அனும்போது 1 வருட காலம் பூர்த்தி ஆகணும். அந்த ஸ்பான்சர்கிட்ட 1 வருடம் முடிஞ்ச பிறகு தான் ரிலீஸ் எடுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைனா முதலாவது ஷூனுக்கு போய் ஷூனில் சரியான தீர்வு கிடைக்கலன்னா உடனே கோர்ட்ஸுக்கு மாற்றுவாங்க, அதுக்கப்புறம் லோயர். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி காசு கொடுத்து யாரும் ஷூனுக்கு மாறாதீங்க. இப்போ வெளியில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க காதிம்லன்னா அதே தவிர ஷூன்லேயும் போய் செய்யாதீங்க. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த 2-3 நாளைக்குள்ளே ஏதாவது மாற்றம் வருதான்னு. ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஷேக் ஜாபர் அல் அஹமட் அல் சபா அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்கட்டும். அல்லாஹ் ரஹமா. ஷேக் ஜாபர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் போட்ட ஒரு சட்டம், 100 ஃபில்ஸை தாண்டக்கூடாது சம்மூன். இப்போ கடைகளில் சம்மூன் விற்கிறாங்க இல்லையா, 100 ஃபில்ஸை தாண்டக்கூடாது. அது இந்த நாட்டுடைய சட்டம். 1984ஆம் ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. 2024 இன்னைக்கு 40 வருட காலமாக ஒரே சட்டம் தான். سالفة قانون الفلافل، هل تعلم ان بابا جابر رحمة الله عليه كان حاط قانون ان سعر صمونة الفلافل بالكويت ما يتعدى 100 فلس؟ اي نعم، وهذا القانون موجود صار له الحين 40 سنة. بابا جابر رحمة الله عليه كان يقول اذا ارتفعت الاسعار وصار عندنا غلاء معيشة ابي الفقير ياكل، فحط قانون ان الفلافل ما يتعدى سعرها 100 فلس، وصدق فعلا امير القلوب رحمة الله عليه இந்த சட்டத்தை யாராவது மீறினால், மத்தாமில் உள்ள யாராவது ஒருத்தர் மீறினால் உடனடியாக நீங்கள் வந்து வணிக வர்த்தக அமைச்சகத்துக்கு கன்சியூமர் கோர்ட்டில் நீங்கள் கேஸ் போடலாம். முதலாவது கம்ப்ளைண்ட். ஆனால் தைரியம் இருந்து நம்மளால் பணம் செலவழிச்சு முடியும் அப்படின்னா கேஸ் போட்டிங்கன்னா 50 ஃபீல்ஸ், இப்போ சாதாரணமாக 100 ஃபீல்ஸ், சம்மூனுக்கு 150 ஃபீல்ஸ் எடுத்திருந்தா 50 ஃபீல்ஸ் அதிகமாக எடுத்திருந்தாங்கன்னா 500 தினார்லேருந்து 5000 தினார் வரைக்கும் உங்களுக்கு அவங்கள்ட்ட வந்து நஷ்ட ஈடாக விட முடியும். அதுதான் சட்டம். அதே போல் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்குது 55 13 51 35. இந்த வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக நேரடியாக நீங்கள் அந்த கடையோட பேரோடு சேர்த்து டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணலாம். உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. 100 ஃபீல்ஸுக்கு மேலே எந்த கடையிலையுமே சம்மூன் விற்க முடியாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் வீட்டில் உணவுகளை தயவு செய்து திறந்து வைக்காதீங்க. குவைத்திலையும் வந்து அதிகமான பள்ளிகள் இருக்குது, எல்லா வீடுகள்லையுமே பள்ளிகள் வந்து அதிகமாகவே இருக்குது. தயவு செய்து உணவுகளை, எந்த ஒரு உணவு பாத்திரத்தையுமே திறந்து வைக்காதீங்க. இந்த வீடியோ காட்சியை பாருங்கள். எனக்கே இது ரொம்ப ஷாக்காக இருக்குங்க. பாருங்கள், ஊருக்கு போயிட்டு 1 வீக் கழிச்சு தான் வந்தேன். வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சரி ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்னு குடிச்சிட்டு, கொஞ்சம் காஃபி இருந்தது நான் வச்சுட்டு வந்து மறந்துட்டு வந்துட்டேன், மூடி வைக்காமல் வந்துட்டேன். நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், மறந்துட்டேன். இப்போ எவ்வளோ நேரம் கழித்து நான் லைட்டை போடுறேன் கிச்சனில், பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு. அப்போ இப்படி தானேங்க நம்ம எந்த சாப்பாட்டு பொருளையும் திறந்து வைக்கிறோம், மறந்து திறந்து வச்சுட்டு வருவோம், கரண்டி உள்ளே போட்டு மூடி வைக்கிறாங்க. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நிறைய வீட்டில் அதெல்லாம் செய்கிறாங்க. ஃப்ரிட்ஜில் வந்து மாவு எல்லாமே ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க, அதுவும் தப்பு தான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. பாருங்கள், குழந்தைங்க இருக்கிற இடத்துலலாம் பாலெல்லாம் காய வைக்கிறாங்க, காய வச்சுட்டு பால் பாத்திரத்தை எல்லாம் சரியாக மூடாமல் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய. சிக்கியது சோபா. வரப்போகிறது வணிக வர்த்தக அமைச்சகம் தளபாட கடைகளுக்கு. ரீசெண்டாக ஒரு சோஃபா ஒன்று வாங்கியிருக்காங்க ஒருத்தங்க. இருக்கும்போது பார்த்தா உள்ளேருந்து பூச்சிங்கள்லாம் வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. என்னடா சோஃபா இப்படி இருக்கு அப்படின்னு உடனே துணிகள்லாம் விலக்கி சோஃபாவை திறந்து உள்ள அந்த ஸ்பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா இருக்கிற எல்லாமே எங்கேயோ தெருவில் கிடந்து எங்கேயோ அந்த கட்டடங்களில் இருந்த அந்த கழிவுகள் மாதிரி பழைய பலகைகளை வைத்து சிக்கனமாக சிம்பிளான ரேட்டில் ஹை குவாலிட்டி சோஃபா.
طالع شلون متلفه من الداخل، بواقي خشب من أسوأ أنواع الأخشاب متلفة، سيور ما فيها، ويبقى آخر شيء يروحون يبيعونها على لوادم مبلغ وغدره، غير الحشرات بعد. سيء جدا جدا جدا. هذا اللي احنا نقول حق الناس انتبهوا من قصة الأسعار وما غير الأسعار، أو انداحر من موضوع الأسعار. هذا الكواليتي اللي انت تاخذه لما تقول سعر فلان اغلى احسن من سعر فلان. هذا واحد من اهم المحلات اللي بالسوق، بس ما نبي نذكر الاسم. خشب مستعمل، خشب تعيس، اسوأ انواع الخامات واسوأ انواع الفينشنج. معشق الخشب من كل قطر اغنيه. சோஃபா கடைகளில் விரைவில் கிளியல் நடக்கும், திறந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அதே போல் வாகன ஓட்டுநர்களை டயர் வாங்கும்போது தயவு செய்து டயருடைய சைஸ், டயருடைய டெம்பரேச்சர் லிமிட், அதே போல் டயருடைய குவாலிட்டி அதை பார்க்காம தயவு செய்து வாங்காதீங்க. இந்த வீடியோவை பாருங்கள். إذا بتغير كفراتك قريب خليك معي وتابعني زين ومضبوط. في اختيارك للإطار لا تركز على الماركة أو بلد الصنع أو أي تفاصيل أخرى. أول شيء تركز عليه اللي هو ستيكر هيئة المواصفات المقاييس. عندك هنا كفاءة الطاقة وعندك هنا تماسك على سطح رطب. كل ما صار أعلى كل ما صار أفضل. هذا رقم واحد. رقم اثنين، في عندك مواصفات على الإطار مذكورة جانبية، تكون اللي هو منها اللي هو تركشن ضمان انزلاق، وعندك اللي هو الحرارة. فA يعني ممتاز، وحرارة تركشن A يعني ممتاز. عندك اللي هو معامل التآكل، كل ما طلع الرقم هذا ارتفع زادت صلابة الإطار وقل تآكله، وكل ما نزل الرقم هذا صار الكفر لين وتآكله سريع، فدائما احرص عليها. ايضا عندك قوة تحمل الإطار تحصلها مذكورة هنا، لها جدول مذكور في هيئة المواصفات المقاييس. هذه أهم النقاط اللي تركز عليها مع المقاس الصحيح للسيارة. நாம் மட்டும்தான் இருக்கிறோம், நாட்டை காப்பாற்ற ஒன் அண்ட் ஒன்லி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் இருக்கிற மக்களே. ஏன்னா இனி வரும் காலங்களில் ஃபாரினர்ஸ் நம்ம நாட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எல்லாம் பாதுகாக்கட்டும். பாருங்களேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் போலிங்கில் நிற்கிறாங்க அந்த ஆன்லைன் விசா ப்ராசஸுக்காக. ஏற்கனவே அது ஒரு பக்கம் கேஸ் போயிட்டுருக்குது, இன்னொரு பக்கம் வெளிநாட்டவர்களை இப்படி லைனில் நிற்க வச்சா, டேய் நாட்டவர்களை தான் நிற்க வச்சிங்க, வெளிநாட்டவர்களை மாடா அப்படின்னு தோணுது. அதே மாதிரியா இதை பாருங்க. நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பதுதான் வவனியா பாஸ்போர்ட் ஆபீஸினுடைய தற்போதைய நிலைமை. கிட்டத்தட்ட 600-700 மக்கள் பாஸ்போர்ட் ஆபீஸிற்கு அருகே பாஸ்போர்ட் எடுப்பதற்காக இரவு பகலாக காத்திருக்கின்றதன் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு நாளைக்கு வெறும் 25 பாஸ்போர்ட்டுகள் மட்டுமே காரியாலயத்தில் பெற்றுக்கொள்ள முடிகின்ற காரணத்தால் மக்கள் 5-6 நாட்களாக வீதியோரத்தில் காத்து கிடப்பதை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கோடீஸ்வரர்களிடம் கொள்ளையடித்து நாட்டை காப்பாற்றுவாராம். யாருப்பாது? சஜித். கோடீஸ்வரர்கள் 10,000க்கும் அதிகமான பாடசாலைகள் இருக்குது. எங்கே உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் கோடீஸ்வரர்கள் அவர்களை பிடிச்சு அவர்களிடம் இருந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடசாலைக்கும் இந்த கோடீஸ்வரர்களிடம் இருந்து பணம் வாங்கி வசூலித்து கொடுத்து பாடசாலைகளை நடத்துவாங்களாம். நாட்டோட ஜனாதிபதி சொல்கிற கதையாக இது. குதிரை வண்டியில் போகிறாரு. அதுதான் கடைசியில் யானையை விட்டுட்டாங்க. யானையை விட்டு எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. யானை தனிமரமாக காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. ரணில் கேஸ் சிலிண்டரை தூக்கிட்டாரு, இவர் இந்த பக்கம் டெலிஃபோனை தூக்கிட்டாரு. கடைசியில் யானை இருந்த இடமும் இல்லாமல் அழிஞ்சு போச்சு. கடைசியில் இப்போது குதிரை வண்டி. இதுதான் நிலைமை. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் எல்லா உலகமும் எல்லா நாடுகளும் டெவலப் ஆகிட்டு போகுது. நம்ம நாடு இருக்கிற வண்டிங்கள்லாம் ஸ்டீலுக்கு போட்டுட்டு, பழைய இரும்புக்கு பேரிச்சம்பளம் அப்படின்னு வருவாங்க, அதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குதிரை வண்டி இல்லைனா மாட்டு வண்டியில் தெரிய வேண்டியது தான். இவங்கள மாதிரி ஆட்களுக்கு மறுபடியும் எலெக்ஷன் போட்டால் மாஷா அல்லாஹ் கத்தாரில் இருந்து படையணி, அனுரையின் படையணி வந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாடுகளில் இருந்துமே தற்போது அனுரைக்கு சப்போர்ட் பண்ண, அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக மக்கள் அணி திரண்டு வந்துக்கிட்டு இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஜேவிபியை பொறுத்த வரையில் எல்லாருமே மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த பழைய கதைகளை இன்னமும் புரட்டி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சமூக ஊடகங்களில்
முந்தைய காலங்களில் பேசின ஏதாவது ஒரு பேச்சில் சின்ன ஷார்ட்கட்டை மட்டும் எடுத்து ஒரு சிறிய ஷார்ட்கட்டை மட்டும் எடுத்து போடுறாங்க. அது முழுசாக என்ன பேசினாங்க அப்படின்றது தெரியாமல் சிலர் வந்து அதையும் வைத்து தப்பான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு அரசியல்வாதியாக அனுரகுமார திசாநாயக் அவர்கள் நேருக்கு நேராக ஒவ்வொரு அரசியல்வாதியின் திருட்டையும் தட்டி கேட்டார். பாராளுமன்றத்தில் அவருடைய வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். பாச தெரியாட்டியும் பரவாயில்ல, பேசுகிற பேச்சை பாருங்கள். பாராளுமன்றத்தில் இப்போ ரீசெண்டாக முஜிபுர் ரஹ்மான்கிட்ட வீடியோ போட்டேன். இவருடைய திருட்டெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் சும்மா இருந்தோம். திருடெல்லாம் தெரிஞ்சும் சும்மா இருக்கிறேன்னா நீயும் ஒரு திருடன் தான். புரியுதா இல்லையா? அப்போது அரசியல்வாதி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கல. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க தான் எதிர்த்து கேள்வி கேட்டது. மகனே, இதுதான் எங்களுடைய கடைசி வாய்ப்பு. இத்தனை வருட காலமாக, கிட்டத்தட்ட 76 வருட காலமாக இந்த நாட்டை ஆட்சி செய்த ஒவ்வொரு ஆட்சியாளர்களும், இந்த நாட்டை ஆண்ட ஒவ்வொரு அமைச்சர்களும், ஜனாதிபதியும் இந்த நாட்டை திருத்துவார்கள் என்று பார்த்தோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய தம்பி, அவருடைய மகன் இப்போது வெட்கமில்லாமல் ஒவ்வொருவரும் அரசியலுக்கு மாறி மாறி குடும்ப அரசியலாக்க வருகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு 2005ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியுமான சூழல் இருந்தது. ஆனால் ஒருபோதும் கட்டியெழுப்பவில்லை. அதே போல ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய சுயலாபத்தை மட்டுமே இந்த நாட்டில் அடைந்து வந்தனர். இன்று வரையிலும் பாதிக்கப்பட்டது சாதாரண பாமர மக்களை. இதை மாற்ற வேண்டும். இந்த மாற்றத்தை நாம் கொண்டு வருவோமாக இருந்தால் அது அனுரிடமிருந்தே கொண்டு வர முடியும். இந்த நாட்டில் ஊழலை ஒழித்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப ஒரே ஒரு தலைவராக நாம் தேர்ந்தெடுக்க முடிந்தால் அதை தேர்ந்தெடுக்கும் உரிமை நம்மளுக்கு இருக்கிறது. அனுரைக்கே வாக்களிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், சரியா? அது பேசுகிறது அப்படியே தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். யார் ஜனாதிபதியாக வந்தாலும், எந்த மயிராண்டி வந்தாலும் நான் உழைச்சாதான் எனக்கு சோறு அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்ததாக இன்னொருத்தட்ட போய் கேட்குறாரு, தம்பி யாருப்பா இந்த முறை ஜனாதிபதியாக வருவார்? நான் வாக்களிக்க போகிறது சஜித்துக்கு தான், ஆனால் வெளில போகிறது அனுரை. என்னது திருப்பி சொல்லு அப்படின்னு கேட்டால், நான் வாக்களிக்க போகிறது வந்து சஜித்துக்கு தான், ஆனால் வெல்றது அனுரை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் பாதி வீடியோ நான் போடுறேன், சரியா? பாதி வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக கேட்குற மாதிரியே போடுறேன். சில விடயங்களை நானும் குறிப்பிடுறேன். இப்போ அனுரகுமார திசாநாயக்க பேசுகிறாரு. ஒவ்வொருத்தரும் எழுந்திரிச்சு இந்த நாய்கள் வந்து கொலைக்க ஆரம்பிக்குது. கொலைக்கத்தானே வேணும் அனுரையே சொல்கிறாரு. ஏன்னா நாங்கள் ஊழல் பண்ணலை, நாங்கள் ஊழலை எதிர்த்து போராடுறோம். நாங்கள் திருடலை, திருடர்களை பிடிக்கிறதுக்காக போராடுறோம். இவங்க எல்லாரும் வரத்தானே வேணும். ஒவ்வொருத்தரும் திருடினதுக்கான ஃபைலை காட்டவா? ஒவ்வொருவரும் திருடனுக்கான ஆதாரத்தை எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் முடியாது. ஆனால் எங்களுடைய கையில் அந்த ஏதோ ஒரு படங்களில் சொல்லுமா, ஒரு நாள் எங்கள் கைக்கு அந்த ஆட்சி வரட்டும், அன்னைக்கு நாங்கள் யாருன்றதை காட்டுறோம் அப்படின்ற மாதிரி அனுரகுமார திசாநாயக் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறது ஒன்று தான். ஒரே ஒரு தடவை, ஜஸ்ட் ஒன் டைம் எங்களுக்கு ஆட்சியை கொடுங்க, இது எல்லாத்தையுமே சுத்திகரித்து காட்டுறோம், நாட்டையே சுத்தப்படுத்தி காட்டுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இல்லை, உண்மையிலே இத்தனை வருடமாக நீங்கள் எல்லாருமே அனுரைக்கு கொடுக்கவே இல்லை. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் எக்ஸட் ஜாதிக்கு பக்ச, அது என்ன பேர், அது யானை கட்சிக்கு கொடுத்தீங்க, மொட்டு கட்சிக்கு கொடுத்தீங்க, ஐக்கிய தேசிய கட்சி, அதே மாதிரி மொட்டு கட்சி, அதே போல் மஹிந்த, மைத்ரிபால சிறிசேனா, சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க, எல்லாருக்குமே கொடுத்து பார்த்தாங்க. இந்த நாடு இன்னமும் அதே நிலைமையிலே தான் இருக்குது. சரி, ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா நாட்டை அனுரோட கையில் ஒப்படைச்சு பார்ப்போமே, ஒரு புதிய அரசியல்வாதியை தேர்ந்தெடுப்போமே. ஏன்னா நம்மள்ட்ட இனிமேல் வேறு எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்லை, எந்த ஒரு நிலைமையுமே இல்லை. கொடுத்து பார்க்குறத தவிர வேறு வழியே இல்லை. வேறு யார் எடுக்கிறது? எலான் மஸ்க் இல்லாட்டி பில்கேட்ஸ், இந்த உலக கோடீஸ்வரர்கள் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு தான் நாட்டை பாரம் கொடுக்கணும். அப்படின்னா இல்லாத பட்சத்தில் நாட்டில் உள்ள ஒரு அரசியல்வாதியை தான் தேர்ந்தெடுக்கணும். இருக்கிறவன் எல்லாம் திருட்டை எதிர்த்து போராடினது இன்னைக்கு வரைக்கும் தைரியமாக திருட்டுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தது ஒரே ஒரு ஆள்னா அது அனுரை மட்டும்தான். வேற மற்றவர்கள் உங்களுடைய திருட்டெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள்லாம் சைலண்டாக தான் இருந்தோம், ஆனால் நீங்கள் எங்களையே கடிக்க வாரீங்களா, இனிமேல் நாங்கள் யாருன்னு காட்டுறோம், அவரோடைய அது தெரியுமா இது தெரியுமா. இந்த ஊழல்வாதிகளை பற்றி இப்போ இந்த அரசியல் மேடைகளில் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் ஏன் இதுக்கு முன்னாடி பேசலை? இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு, அதெல்லாம் எங்கள் மாமன் மச்சான், நாங்கள்லாம் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க.
இப்போ அரசியல் மேடைகள் ஏறினா அது செஞ்சார், அவர்கிட்ட அந்த சொத்து இருக்குது, இந்த சொத்து இருக்குது. அப்போ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கே போச்சு? அரசியலுக்குள்ளே வந்த பிறகு பாகுபாடு, அதே மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் வெளிக்கொண்டு வராங்க. ஏன் இதுக்கு முன்னாடி சொல்லலை, இப்போ மட்டும் வாயிலிருந்து வருது? இதுதான் அரசியல் தந்திரம். மறுபடியும் போய் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் இந்த கல்லர் கூட்டத்தில் இருந்து நாட்டை காப்பாற்றணும்னா இந்த முறையாவது அனுரைக்கு வாக்களிப்போம். சிங்களம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் நேரம் பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி வாங்க. ඔයා නැගිටින්න නැත්තම් කවුද නැගිටින්නේ? ඔයා හිරේ යන්න හිටපු කෙනානේ. ආණ්ඩුව ඇවිල්ලානේ නඩුව නිදහස් කරගත්තේ. ආණ්ඩුව ඇවිල්ලා නඩුව නිදහස් කරගත්තු කෙනා මට කෑ ගන්න නැත්තම් කවුද කෑ ගන්නේ? නැගිටින්නකො බලන්න. මේ නැගිටින කෙනෙක් එක්ක නඩුවක් අයින් කරගත්තු කෙනෙක්, එක්ක නඩුවක් තියෙන කෙනෙක්, එක්ක හොරකමට චෝදනාවක් වෙච්ච කෙනෙක්. නැගිටින්නකො. ඔයා අනේ ඔයා ගිහලා බදුලේ මයියංගනේ හන්දියට බහලා පෙන්නන්නකො. බරු කතානේ බෝම්බ වගේ එනවා කිව්වේ වී අස්වන්න. බෝම්බ. බෝම්බ. ඒ නිසා ගරු කතාව මතක තියාගන්න කියන්නේ. හරි. ඒක ඔයා කෑ ගන්න ඕන. මෙයා කෑ ගන්න ඕනේ බැසිල්ගේ අම්බැට්ටයා. බැසිල්ගේ අම්බැට්ට කෑ ගන්න නැත්නම් මේ පාර්ලිමේන්තුවේ ගරු කතා නැත්නම් බැසිල් හිටියේ නැත්නම් පාර්ලිමේන්තුවේ එන්නෙත් නැහැ. බැසිල් මොකද්ද කිව්වේ? බැසිල් කිව්වේ මොකද්ද? අපේ රටේ අපේ පක්ෂ මාධ්‍ය ප්‍රකාශක කෙනෙක් ඉන්නවා කිව්වා. හැබැයි මාධ්‍ය ප්‍රකාශක කතා කරන්න තහනම් කිව්වා. ලංකාවේ පළවෙනි පක්ෂය තමයි මාධ්‍ය ප්‍රකාශකයෙක් ඉන්නවා කතා කරන්න තහනම් කියලා. එයා. හරි මෙයා. அதே போல் நாட்டை கட்டியெழுப்புறதுக்கு ஒரு சரியான ஒரு திட்டமிடல் இருக்கணும். நான் அங்கே போய் பணக்காரன்ட்ட கோடீஸ்வரன்ட்ட காசு பிச்சை எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்கூலுங்களை காப்பாற்றுவேன், நான் ஐஎம்எஃப் கிட்ட போய் பிச்சை எடுப்பேன், ஐஎம்எஃப் கிட்ட போய் பிச்சை எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி ஒரு திட்டமிடல் இருக்கணும். ඒක බිඳ වැටෙන රාමුව ඇතුළේ නෙවෙයි, ඒ රාමුවෙන් එළිය නෙවෙයි, ඒ රාමුව ඇතුළේ. ඒ නිසා මම ජනාධිපතිවරයාට කියනවා නැවත ඔහු සමාජයේ අනියත බියක් හදන්න එපා. ඔහු හදන බිය විසින් තමයි කොටස් වලින් පොල් කඩා වැටෙන්නේ. ඒ ප්‍රධාන වග උත්තරකරුවා ඔහු අනියත බියක් ආර්ථිකයේ බිඳ වැටීමක් ගැන රටේ මුදල් අමාත්‍යවරයා ලෙස ජනාධිපතිවරයා ලෙස නිරන්තරයෙන් ආර්ථිකයේ තව සත දෙක තුනකින් මහා කඩා වැටීමක් ගැන ඔහු ප්‍රකාශ කරනවා නම් ඔහු හිතාමතාම මට වෙලාවක තමයි සැලසුම් සාගතව ආර්ථික අර්බුදයක් ඇති කර ගැනීම පරමාර්ථකින් ඔහු කටයුතු කරනවාද කියන සැකේ තිබෙනවා. අපි කිසිවෙක් ආර්ථිකේ කඩා වැටීමට ඉඩ නොදෙනවා යයි කියලා සාකච්ඡා කරනකොට ඔහු විතරක් කියනවා අපි ඇවිල්ලා වටනවා කියලා. එනම් මම හිතන මේ ආර්ථිකයේ යම් කලබල යම් අර්බුදකාරී තත්ත්වයක් නිර්මාණය කිරීම ජනාධිපතිවරයාගේ අපේක්ෂාව, ජාතික ජන බලවේගයේ අපි ஜனாதிபதியோட அபேட்சாவை குதுரப்போட பத்தினே. நாட்டை கட்டியெழுப்ப முடியும், நாட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். ஆனால் அதை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை அரசியல்வாதிகள் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் எத்தனையோ படங்களில் பார்த்துருக்கீங்க தானே, இந்த மக்களுக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் இவனுங்களுக்கெல்லாம் கொழுப்பு விட்டு போயிருண்டா, நம்மளுக்கிட்டெல்லாம் வந்து நிற்க மாட்டானுங்கடா, நம்மளை மதிக்க மாட்டானுங்கடா. நம்ம சும்மா படங்களில் எத்தனையோ படங்களில் அந்த டைலாக்களை பார்த்துருக்கேன் தானே. அதுதானே நம்ம நாட்டில் நடக்குது. ஆஃப்டர் ஆல் பாஸ்போர்ட்டை கொடுக்க முடியாத நாடாக இன்றைக்கி நம்ம நாடு மாறி இருக்குது. 25 பாஸ்போர்ட் ஒரு நாளைக்கு மட்டும் வவுனியாவில் கொடுக்குறாங்களாம். எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை. இன்றைக்கி மக்கள் ஒரு பாஸ்போர்ட்டுக்காக இந்த மாதிரி எங்களுடைய இலங்கையில் இந்த மாதிரி மக்கள் ரோட்டோரமாக, தெரு ஓரமாக, வடிகான்கள் ஓரமாக இருக்கிறாங்கன்னும் போது பார்க்குறதுக்கே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறோம், நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம், மாதம் 1.5 லட்சம் 1 லட்சம் சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கு அனுப்புகிறோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்குது. 100% பேருடைய எண்ணம் அதுதான். ஆனால் எத்தனை நாளைக்கு நல்லா இருப்போம்? இந்த நாட்டில் எத்தனை நாளைக்கு நாம் இருக்க முடியும்? சரி, நாம் உழைக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், நீங்கள் உழைச்சி அனுப்புகிற காசு இப்போ சரி சாதாரணமாக 500-600 தினார் சம்பாதிக்கிறவங்க இல்லாமல் குறைஞ்சது ஒரு 200 தினாருக்குள்ளே சம்பாதிக்கிறவங்க, நீங்கள் நாட்டுக்கு அனுப்புகிற காசு இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மாதம் மிச்சம் பிடிக்க முடிஞ்சிருக்கா? சாதாரணமாக எங்களுடைய சின்ன பருவத்தில் நம்ம எங்களுடைய பெரியம்மா, அம்மா, பாட்டி இவங்கெல்லாம் வெளிநாடு போகிற காலத்தில் வீடு கட்டினாங்க, இடம் வாங்கி போட்டாங்க, வண்டி வாங்கினாங்க. பா, வேறு லெவலில் அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. வெளிநாட்டுக்கு போய் 2 வருஷம் இருந்துட்டு வந்து வீடே கட்டிட்டாங்கப்பா. ஆனால் இப்போது முடியுமா? 10 வருஷம் இருந்தாலும் முடியுமா? கடைசி வரைக்கும் நாம் இன்னைக்கு வரைக்கும் இப்படியே அடிமையிலே தான் இருக்கிறோம். மாற்றம் ஒன்றை கொண்டு வருவோம் மக்களே, முயற்சி செய்யுங்க. உங்களால் முடியாட்டியும் உங்கள் குடும்பங்கள்கிட்ட சொல்லியாவது அனுரைக்கு ஓட்ட போட வைங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.